அனைவருக்கும் வணக்கம். இந்த மத்திய அரசு 3 சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது என்கிறார்கள். அந்த சட்டங்கள் என்ன, எதற்காக வழக்கறிஞர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்? இந்த வழக்கு பொதுமக்களுக்கு எந்த வகையில் நன்மையோ தீமையோ விளைவிக்கும்? சாதாரண குடிமக்களுக்கும் இந்த சட்ட திட்டங்கள் குறித்து தெளிவுபடுத்த மத்திய அரசு கடமைப்பட்டுள்ளது. எனவே இந்த புதிய மூன்று சட்டங்கள் அது என்னென்ன தண்டனைக்காக, என்னென்ன குற்றத்திற்காக, என்னென்ன நாட்டின் நன்மைக்காக, நாட்டு மக்களின் நன்மைக்காக என்பது இதுவரையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கடைசி குடிமகன் வரையில் யாருக்குமே தெரியாது. ஆனால் சட்டம் நிறைவேற்றப்பட்டது, ஜனாதிபதி ஒப்புதல் வழங்கிவிட்டார், நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. இவ்வளோதான் தெரியும். ஆனால் அது என்ன சட்டம், எந்த குற்றத்திற்காக என்ன சட்டம் திருத்தி அமைக்கப்பட்டது, இந்திய அரசியல் சட்டத்திலே மாற்றப்பட்ட சட்டங்கள் குறித்து என்னென்ன விளக்கம், இனி எத்தனை காலங்கள் இதுபோன்று சட்டங்கள் மக்களுக்கு தெரியாத வகையில் ஆட்சி நடத்துவார்கள் என்பதுதான் வியப்பாக இருக்கிறது. எனவே இது சம்பந்தமாக விளக்கம் செய்தித்தாளிலும் சரி, ஊடகங்களிலும் சரி, தொலைக்காட்சியிலும் சரி, அனைத்திலும் பொதுமக்கள் அறியும் வகையிலே இந்த சட்டம், இந்த தண்டனைக்கு இந்த சட்டம் இப்போது திருத்தப்பட்டிருக்கிறது என்பதை மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும். இப்போது வழக்கறிஞர் தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர் போராடி வருகிறார்கள். வழக்கறிஞர்கள் போராட்டம் நியாயப்படுத்தி நான் கூறவில்லை. ஆனால் அந்த சட்டத்தினால் மக்களுக்கு என்ன பலன்? குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்படுகிறார்களா? நீதிமன்றம் ஏற்கனவே தவறுகள் செய்திருக்கிறது என்பதை நான் பதிவிட்டிருக்கின்றேன். ஏனென்றால் ஒரு குற்றவாளி ஒரு குற்றத்திற்கு மேல் பல குற்றங்கள், ஒவ்வொரு வழக்கு குற்றத்திலும் 20க்கு 50க்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை இன்று நீதிமன்றம் ஜாமீனிலே விடுதலை செய்கிறது. இதை நான் கண்கூறாக செய்தித்தாளிலும் சரி, பேப்பரிலும் சரி, அனைத்தையும் தெரிந்து உரையாடி கொண்டிருக்கின்றேன். எனவே இதற்கு காரணம் முழுக்க முழுக்க நீதிமன்றங்கள் தான், காவல்துறையில் என்பதை ஏற்கனவே பதிவு செய்துவிட்டேன். இருந்தாலும் இப்பொழுது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சட்டங்கள் குறித்து உடனடியாக பொதுமக்கள் அறியும் வகையிலே விளக்கம் வேண்டும் என்பது எனது கருத்து. எனவே உடனடியாக அந்தந்த சட்டத்துறையும் சரி, எந்த சட்டத்தை திருத்தியிருக்கிறார்கள், இந்திய அரசியல் சட்டத்திலே இயற்றப்பட்ட சட்டத்தை எதை திருத்தியிருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பது என் தனிப்பட்ட கருத்து. நன்றி, வணக்கம்.